யாகரிஷி வாராக குருஜி அவர்களை முதலில் வணங்குகிறேன். துர்வா விருதுகள் 5ஆம் ஆண்டு வழங்கக்கூடிய நல்ல தருணம். இந்த ஒரு நல்ல தருணத்திற்கு சாதனையாளர்களாக வேலூரில் எத்தனை சாதனைகள் படைத்திருந்தாலும் அந்த நிர்வாகிகளெல்லாம் அழைத்து அவர்களையெல்லாம் கௌரவித்து மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு உரையாற்றியிருக்கக்கூடிய மோகனந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் நடிகர் திரு கௌதம் கார்த்திகா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாகரிஷியின் அருளாசையும் வாழ்த்துக்களையும் பெற வந்திருக்கக்கூடிய அத்தனை டிவோட்டிகளுக்கும் எனது மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க, துர்வா விருதுகள்னு. எப்பவுமே நமக்கு பேசும்போதெல்லாம் சொல்லுவோம் துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த துருவ கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு பூமிக்கு வந்து கடுமையான தவம் புரியக்கூடிய துருவனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அந்த துருவன் எழுந்து நின்று விஷ்ணுவை வணக்கம் சொல்லி வணங்கி விட்டு கேட்கிறார். அற்புதமான வார்த்தைகள். என்ன கேட்டது தெரியுமா? என்னை எவராலும் தள்ள முடியாத இடத்தில் வைத்தருள வேண்டும் விஷ்ணு அவர்களேன்னு கேட்கிறார். உடனடியாக மறுபேச்சை பேசாம விஷ்ணு உடனடியாக உனக்கு அந்த இடம் வழங்கப்படும் சொல்லி யாராலையும் அசைக்க முடியாத நிலவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரமாக நீ இருப்பாயின்னு வாழ்த்தும் போதுதான் துருவ நட்சத்திரமா போய் நிற்கிறார். ஆக இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன வருது? அந்த துருவன்ற ஒரு நட்சத்திரத்துக்கு என்ன அருகைன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், முதல்ல விடாமுயற்சி வேணும். இலக்கை அடையக்கூடிய வகையில் அந்த விடாமுயற்சிகளும் தியாகங்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றது துருவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆக அப்படி யார் செய்தாலும் கண்டிப்பாக வானுயர நட்சத்திரமாக அவர்கள் ஒளி வீசுவார்கள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த துருவ நட்சத்திரம். இன்னைக்கு அந்த துருவ நட்சத்திரம் அந்த தன்னோட இடத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்ட துருவ நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய வேலூர் மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மின்னக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இந்த இடத்துல பட்டியலிட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்னா அதுதான் யாகரிஷியோட பெருமை. விருது வாங்கக்கூடியவர்களுக்கும் அதுதான் மகிமை. யாகரிஷி அவர் மீது நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப மரியாதை வைத்திருக்கக்கூடியவன். நான் பல வருடங்கள் அவரோடு பழகக்கூடியவன். எத்தனை குழப்பமாக ஆன்மீகமாக பேசவில்லை, எத்தனை குழப்பமாக சூழ்நிலையிலும் அவரிடம் போய் உட்கார்ந்து சாதாரணமா எனக்கு குருஜி கிட்டலாம் போனோம்னா நான் சாதாரணமா பேசுவேன். யாகரிஷி அவர்கள் துருவனுக்கெல்லாம் துருவனாக விளங்கக்கூடியவர். ஏன்னா யார் எந்த மனுஷன் கஷ்ட காலத்தில் இருக்கா உதவுறானோ அவனை வாழ்க்கையில யாரும் மறக்கவே மாட்டாங்க. கொரோனா காலத்துல எல்லாரும் ஓடோடி நின்று உயிருக்கு பயந்து ஓடமா நின்ன காலத்துல இருந்து கூட சரி, அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது இல்லை நான் உணவு வழங்குகிறேன்னு சொல்லிட்டு அங்க கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடத்தில் உட்கார்ந்து மாடியில உணவளித்து எல்லாருக்கும் கொடுத்தார். எண்ணம் பாருங்க, கஷ்ட காலத்துல உதவணும்ன்றது தான் எந்த ஒரு மகாத்மாக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம். இன்னைக்கு விருதுகள் வாங்கியிருக்காங்க, வாங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த துருவம்ன்றது ஒரு வெளிச்சம்னு சொன்னேன். எப்பவுமே நான் ஜெயிச்சேன்றதை விட நாம ஜெயிக்கணும்னு சொல்ற போதுதான் அதோட மகத்துவம் ஜாஸ்தி. சிலர் சொல்லலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒரே ஒரு ஸ்கிரீன்ல உட்கார்ந்து கோடிக்கணக்கான பணத்தை போட்டு கோடிக்கான பணத்தை எடுக்கக்கூடியவர்களும் வியாபாரிகளா இருக்காங்க. ஆனா யாகரிஷி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாம் யாருன்னா, தான் ஒரு நிர்வாக ஒரு இயக்குனராக இருந்து கொண்டு 1000 குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டு வேலூர்ல இருக்காங்களே அவங்களை செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதற்கு என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய எண்ணம் போல இன்னும் 1000 குடும்பங்களுக்கு வாழ வைக்க வேண்டும்.
இதே மேடையில் ஆண்டாண்டு காலத்துக்கு துருவா அவார்ட்ஸை அவர்கள் வந்து வாங்க வேண்டும், உங்கள் வழித்துணையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.